பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித ஜோசபாத் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. அப்புனிதர் திரு அவையின் ஒற்றுமைக்காக தனது உயிரை கொடுத்தார் என்றால் அது உண்மை. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கிறிஸ்துவையே முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நாம் நம்மையே அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா என்பதுதான். குடும்ப தலைவனாக, தலைவியாக, பிள்ளைகளாக, நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த அருள் வாழ்வை நம்முடைய வாழ்க்கையின் முறையில் வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்து எப்படி நமக்காக நமது உயிரை கொடுத்தாரோ அதே போன்று திரு அவைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றோமா என்பதை சிந்தித்தவர்களாய் வாழ இத்திருப்பலியில் பங்கெடுப்போமாக. திருப்பலி முன்னுரை. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருக்குளம் இதுவே. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 32வது வாரத்தின் மைய நாளாகிய புதன்கிழமையில் அடியெடுத்து வைத்து ஆண்டவரின் ஆசீரை மாதா தொலைக்காட்சி உதவியால் பெற்றுக்கொண்டிருக்கும் அனைவரையும் புனித அந்தோனியார் பங்கு ஆலயத்தின் வழி அன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். உயர்நிலை போனாலும் உன்னிலை உயர்த்த உனக்காய் உழைத்தவரை ஒரு நாளும் மறந்து விடாதிருக்க நன்றி என்னும் வார்த்தைகளை நாவினால் ஏந்தி நானிலம் முழுவதும் பறைசாற்றினாலும் செய்த நன்மைக்கு ஈடாகுமா? ஆம், நன்றியுணர்வோடு வாழ இன்றைய நாளும் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாளும் பொழுதும் நன்மையையே செய்யும் மூவரு இறைவனுக்கு கைமாறாக நன்றி என்னும் மூன்றெழுத்தை நம் வாழ்வால் வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போம். மேலும் பொறுப்பில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பில் உள்ள மக்களை மாண்போடும் மகத்துவத்தோடும் வழிநடத்த வேண்டியும் ஜெபிப்போம். உருக்கமாக இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைபாடுகள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம். அதற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை முதலையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசப்பாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோ. அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியாரால் வலுப்பெற்று எம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆட்சியுரிமை பெற்றவரானாலும் அதிகாரம் கொண்டவரானாலும் மக்களை வழிநடத்தும் போது நல்வழியிலும் சமநிலையோடும் வழிநடத்த வேண்டும். கொடுக்கப்பட்ட ஆட்சியையும் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தையும் தனக்கு கீழ் உள்ளவர்களை நீதியோடு நடத்த உபயோகப்படுத்தவும் அவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தவும் எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-11 வரை. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோர்களுக்கு இரக்கங்காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோர்க்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில். கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். கடவுளே, உலகில் எழுந்தருளும்,
திக்கற்றவர்க்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோர்க்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவனின் திருவார்த்தைகள் 11 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தபோது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா?
மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி சொல்லும் நெஞ்சம் உண்டு என்பது கொஞ்சம், செய்தோரை பின்னால் வஞ்சும், இருந்தும் செய்திட மிஞ்சும், அதுதான் அன்பு நெஞ்சம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் 103:2 இவ்வாறாக குறிப்பிடுகிறார்: என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. இன்றைய நவீன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நன்றி என்கின்ற ஒரு வார்த்தையை மறந்தவர்களாக இருக்கின்றோம். ஒரு அரசன் ஒருவன் தன்னுடைய அமைச்சரவையில் இவ்வாறாக கேட்டான்: நீங்கள் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எங்கிருந்தாவது இருவரை அழைத்து வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தான். அமைச்சர்கள் திக்குமுக்காடினார்கள். எங்கு சென்று எப்படி தேடுவதென்று திகைத்தார்கள். ஒரு அமைச்சன் மட்டும் மாலையில் திரும்பி வந்தான். அவன் வீட்டு நாய்க்குட்டியை அழைத்து கொண்டு வந்து அரசனிடத்தில் நிறுத்தினான். அரசே, இதுதான் உலகத்திலேயே தலை சிறந்த நன்றியுள்ள ஒரு பிராணி என்று குறிப்பிட்டான். சரி, நன்றி உள்ள பிராணி இது என்று குறிப்பிட்டிருக்கிறாய், நன்றி கெட்டவர் யார் என்று கேட்டார். உன் முன்னால் நிற்கிறேனே, நானும் என்னை சார்ந்த அனைத்து மனிதர்களுமே நன்றி கெட்டவர்கள்தான் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, மிருகங்கள் கூட தன்னுடைய எஜமானுக்கு மட்டும்தான் நன்றி உள்ளவனாக இருக்கும். எஜமானுக்கு மட்டும்தான் அது உண்மை உள்ளவர்களாக இருக்கும். அடுத்த மனிதருக்கோ அது உண்மை உள்ளவர்களாக இருக்காது. இந்த பிராணிகளை, இந்த விலங்குகளை, இந்த 5 அறிவு படைத்த இந்த விலங்குகளை தாண்டி 6 அறிவு படைத்த மனிதன் நன்றி கெட்டத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். குடும்ப உறவில், திருமண உறவில் தேங்க்யூ, நன்றி என்று சொல்லி பழகுங்கள். அது உங்கள் குடும்ப உறவை ஆரோக்கியமானதாக மாற்றும் என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாமே இத்தகைய நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்மை படைத்த கடவுள் மேலானவர், உயர்வானவர். அந்த இறைவன் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது நினைப்பதில் ஐயமில்லை. இன்றைய நற்செய்தியும் இன்றைய இறை வார்த்தையும் இதை குறித்து தான் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றன. 10 தொழுநோயாளர்கள் குணமடைகிறார்கள். ஒருவர் வந்து நன்றி சொல்லுகிறார். மற்ற 9 நபர் எங்கே என்று கேள்வி கேட்கிறார். நீர் ஒருவர் மட்டும்தானோ என்று இயேசு ஆண்டவர் வியந்து பார்க்கிறார். இந்த தொழுநோய் பிடித்த அல்லது தொழுநோயால் பீடிக்கப்பட்டுள்ள இந்த மனிதர்களின் நிலை யூத காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் பட்ட கஷ்டங்கள், கவலைகள் ஏராளம். இப்பொழுது இந்த நோயினுடைய தாக்கம் அதிகம் இல்லை என்றாலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அதிகம் கவலையுற்று இருப்பார்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள், இந்த தொழுநோயால் பீடிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட சோகத்தை, எப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் வெளியே வருவதற்கு தடை செய்யப்பட்டவர்கள். ஒருவேளை அவர்கள் நகருக்கோ மக்கள் இருக்கின்ற இடத்திற்கோ வருகிறார்கள் என்று சொன்னால், மணி அடித்து கொண்டு அவர்கள் தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டே உள்ளே நுழைய வேண்டும். ஒருவேளை தீட்டு பிடித்த இந்த மனிதரை, தொழுநோயால் பீடிக்கப்பட்ட இந்த மனிதரை வேறு ஒருவர் தொட்டுவிட்டாலோ அல்லது இவர் யாரையாவது தொட்டுவிட்டாலோ அவரும் தீட்டுக்குரியவர்களாக மாறுவார்கள். அப்படி வேறு ஒருவரை தொடுகின்ற பொழுது இந்த தொழுநோயால் பீடிக்கப்பட்ட மனிதர் கல்லால் எறிந்து கொல்லப்படுவார். இப்படி அவலமான நிலையில், இப்படி துன்பகரமான நிலையில் வாழ்ந்தவர்கள்தான் இந்த தொழுநோயாளர்கள். இவர்களை தான்
இயேசு ஆண்டவர் சந்திக்கிறார். இவர்களுக்காகத்தான் இயேசு ஆண்டவர் அந்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்கிறார், இவர்களை குணப்படுத்தும் நோக்கில். இந்த மனிதர்கள் செய்த செயல்களை பாருங்கள். இயேசுவை நேராக எதிர்கொண்டு வருகிறார்கள், இயேசுவை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை அவர்கள் எடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் தோற்றுவிட்டால், அதாவது யாரையாவது தொட்டுவிட்டால் கல்லால் எறிந்து கொல்லப்படுவார்கள். இருப்பினும் அவர்கள் தைரியத்தோடு இயேசுவை தேடி வருகிறார்கள். புதுவெளியிலே அவர்கள் இயேசுவை எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, யாரையும் தொட்டுவிடக்கூடாதல்லவா, தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார்கள். இயேசு ஆண்டவர், நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பியுங்கள் என்று உங்கள் நோய் நீங்கியதற்கான சான்றை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். லேவியர் புத்தகம் 13, 14 ஆகிய அதிகாரங்களிலே இந்த தொழுநோயால் பீடிக்கப்பட்ட மனிதர்கள் எத்தகைய செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு சட்டம் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் குருக்களிடம் சென்று காண்பிக்க வேண்டும். முதல் முறை பார்ப்பார்கள், இரண்டாவது முறை பார்ப்பார்கள், மூன்றாவது முறை தூய்மை சடங்கை நிறைவேற்றி ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த அங்கீகாரத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு குருக்களிடம் இந்த தொழுநோயாளர்களை அனுப்புகிறார். வழியில் செல்லுகின்ற போதே வார்த்தைகள் வரவில்லை, தொடவில்லை, இவர்களும் அவர்களிடம் இருந்து எந்த தொடுதல் உணர்வையும் பெறவில்லை. வழியில் செல்லும் போதே இவர்கள் நலம் பெற்று விட்டார்கள். அப்படி நலம் பெற்றவர்கள் உண்மையிலேயே நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரு நபர் மட்டுமல்ல, அந்த 9 நபரையும் சேர்த்து 10 பேரும் நன்றி உள்ளவர்களாக திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தி இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு பாவிகள் என்று சபிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது தூய்மை அடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் புது வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். இவை அனைத்தும் இயேசுவால் நிகழ்ந்தது என்று சொல்லி இயேசுவை சந்திக்க வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வரவில்லை, நன்றி மறந்து போனார்கள். இயேசுவை சந்திக்காமல் மற்ற 9 பேர் கடந்து போக சமாரியனாகிய இந்த ஒரு தொழுநோயாளன் மட்டும் இயேசுவை சந்திக்க வருகிறார். அவர் அப்படி சந்திக்க வருகின்ற பொழுது எப்படி தன்னுடைய நன்றியை செலுத்துகிறார் என்று சொன்னால், கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே காலில் முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினார் என்று வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நன்றியை நாமும் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், வாழ்நாள் முழுவதும் பல நன்மைகளை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ நபர்கள் இன்னலுற்று கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்க நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நோய்களாலும் பல வேதனைகளாலும் இக்கட்டான சூழ்நிலைகளாலும் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் மகிழ்ச்சியாக இறைவனை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அனுதினமும் நமக்கு உணவு கிடைக்கிறது, அனுதினமும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம். நம்முடைய மீட்பிற்காக நாம் கடவுளிடம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் நம்முடைய ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் எடுத்து கோரி மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். தங்களின் நம்பிக்கை நிறைந்த வாழ்வால் இறைமக்கள் அனைவரையும் எதிர்நோக்கு திருப்பயணிகளாக அழைத்து வர தேவையான அருள் வரங்களை பொழிந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் இறைவா, எம் தஞ்சை மறைமாவட்டத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்லும் மேதகு ஆயர் டி. சகாயராஜ் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அருட்பணியாளர்களையும் இருபால் துறவிகளையும் உம் பாதம் சமர்க்கின்றோம். இவர்கள் முன்னெடுக்கின்ற பணிகள், செயல்பாடுகள் அனைத்தையும் நீர் உடனிருந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நீதியின் அரசரே எம் இறைவா, என் நாட்டை ஆட்சி புரியும் தலைவர்களையும் அமைச்சர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மக்களை அன்புடனும் பிற நலத்துடனும் நீதியுடனும் வழிநடத்தி செல்ல தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, எம் பங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பள்ளிகளின் தாளாளர் தந்தை அவர்களையும் இருபால் ஆசிரியர்களையும் மாணவ மாணவிகளையும் ஆசிர்வதித்தருளும். எல்லாரும் நல்ல உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழவும், பிள்ளைகள் ஞானத்தோடு கல்வி கற்கவும், நல்ல எதிர்காலம் அமையவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேராற்றல் மிக்க இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக மறைபரப்பு பணிபுரிகின்ற அருட்தந்தையர்கள் அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற உடன்பணியாளர்கள் நன்கொடையாளர்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் வழியாக இறைவா, நீர் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து திறம்பட செயலாற்றிட தூய ஆவியின் ஆற்றலை பெற்று செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயற்கையில் உறையும் இறைவா, இயற்கையின் வழியாக நல்ல விளைச்சலையும் பலன்களையும் வாழ்வாதாரத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்தி காத்து வரும் உமது பேரன்பிற்காக நன்றி கூறுகின்றோம். மனிதர்களாகிய நாங்கள் இயற்கையை நேசித்து அதை பேணி காக்கவும் பிறரை ஏற்றுக்கொண்டு வாழவும் இயற்கையின் வழியாக தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் அசைக்க முடியாத விசுவாசத்துடனும் உம்மிடம் சமர்ப்பித்த அனைத்து மன்றாட்டுக்களையும் தயவாய் ஏற்று அருள் கூறும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித ஆவியான அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. நலமருளும் ஆண்டவரேயம் இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசையை பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. புனித ஜோசபாத் இரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் எங்களது நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜோசப்பா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உமது
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை மட்டும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப நாங்கள் வாழ எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவத்திற்காக தன்னையே முழுமையாக கையளித்தவர். இன்று இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நலமருளும் ஆண்டவரேயும் இறைவா, இவ்விண்ணகவிருந்து எங்களுக்கு துணிவும் அமைதியும் நிறைந்த உளப்பாங்கை அளிப்பதாக. நாங்கள் புனித ஜோசப்பாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமு வந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசையை நிறைவாய் பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.